அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். இன்று வெற்றி முகம் யாருக்கு அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. வெற்றி முகத்துக்கு 6 எழுத்து வருகிறது. 8, 5, 9, 3, 1, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அதோடைய விதி என்கிறது 6. வெற்றி முகம், வெற்றி முகத்துடைய விதி என்கிறது 6. இது பொதுவான நம்பர். வெற்றி முகம் என்பது 6. அதனுடைய விதி என்கிறது 6. அது மனிதனுடைய ராசி. அதாவது கிளி கத்தும், குயில் கூவும், அதுபோல சேவலும் கூவும், காகம் கரையும், ஆந்தை அலரும், கருடன் ஒலிக்கும், நாய் வல் வல்ங்கும் என்ற ஒலி சத்தத்தை இன்று கேட்கப்படுகிறது. எல்லோரும் கேட்க போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அதனால் இந்த எண்கிற பிரகாரம் வார்த்தை அடிப்படையில் நான் இன்றில் 5-6 மாதமாக போட்டு சொல்லி கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் 247க்கும் தனித்தனி எண்களும் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். அதாவது வார்த்தை அடிப்படைனா எல்லா வார்த்தையுமே எண்கிணத்தில் வரும். எல்லா வார்த்தையும் ஒரு வார்த்தை விடாமல் எல்லா வார்த்தைகளுமே எண்ணுக்கு அடங்கியது தான். அதாவது வெட்டிப்பயலுடைய எண்கிணிதம் 8, 2, 6, 6, 9, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 40. அதனுடைய விதிங்கிறது 4. வெட்டிப்பய தெண்டக்காரனுக்கு எண்கிணிதம் 1, 6, 5, 7, 8, 3, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 36. அதனுடைய விதி என்கிறது 9. தெண்டக்காரன். சகுனி பாருங்க, 3 எழுத்து சகுனிக்கு வருகிறது. அந்த 3 எழுத்துக்கு இதெல்லாம் கூட்டினாக்கா 7 தான். அதை 9ஆல் வகுக்க முடியாது, 7 தான். அதனுடைய விதி என்கிறது 7. சகுனுடைய ஒரு தந்திரங்கள் அது விஞ்ஞான அடிப்படையிலும் சரி, எதிலுமே சரி, அது கெட்டதுக்காக இருந்தாலும் சரி, நல்லதுக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மனிதர்களுக்கும் அது தேவையானது. சகுனி என்ற மனிதருக்கு அது ஒரு நல்ல ஒரு படைப்பு தான். அது குளிசன் பாருங்கள், குளிசனுக்கு 4 எழுத்து. அந்த குளிசனுக்கு 4 எழுத்து எண்கிணிதம் 3, 8, 3, 6 குளிசன். அதெல்லாம் கூட்டினாக்க 20. அது விதி என்கிறது 2. குளிசன்னா என்னன்னா, ஒரு காரியத்துக்கு கெடுக்கிறவன் குளிசன், குறுக்கொண்டு பேசுகிறவன் குளிசன். கெட்டது சமாச்சாரத்துக்கெல்லாம் சில பேர் நல்லது செய்ய விட மாட்டாங்க. அதுக்கு பேர்லாம் குளிசன்னு பேர். குளிகை வேற, குளிசன் வேற என்ன. அதனால் குளிசன் இருந்தால் எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டான். சகுனி போல குறுக்கூறு இருந்து பேசுகிறான். அந்த காரியம் விடியாது. ஒருத்தர் குறுக்கிட்டு ஒரு நல்ல காரியம் செய்யும்போது ஏதாவது சிறு பிரச்சனைகள், நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறவன் அவன் பேர் குளிசன். அந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுப்பான். நல்ல அறிஞரில் கூட எதிர்ப்புகள் இருக்குது. அவனுக்கு பேர் குளிசன்னு பேர். அதனால் குளிசனுடைய விதிங்கிறது 2. தாரை வாக்குறோம் இல்லையா, அதான் தாரைக்கு 2 எழுத்து. 5, 7 எல்லாம் கூட்டினாக்கா 12. அதனுடைய விதிங்கிறது 3. தாரைனா குருவோட மனைவி என்று சொல்லப்படுகிறது. தாரை பொதுவாகவே மக்கள் அது அந்த பேரை விரும்ப மாட்டாங்க. தாரை. மான்னா சாதாரண அந்த மான் நிற்கலாம், மனிதருக்கும் மான் என்று சொல்லலாம். மானுக்கு எண்கிணிதம் 8, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதோடைய விதி என்கிறது 5. மான்னா உயர்ந்த மனிதர்கள், நல்லா அழகான மனிதர்கள். அவர் பார்த்தா மான்னு சொல்ல முடியும். வெற்றி பெற்றவர்கள் மான். அதனால் வெற்றி பெறாதவர்களும் மானு இல்லை, அவங்களும் மானுதான். நல்லா அழகாக ஜோடிச்சு வரவங்களும் மானுதான். பெண் அழகாக இருந்தாலும் மானுதான், பெண் அலங்கரித்து வந்தாலும் மானுதான். வெற்றி பெற்றவர்களும் மான் தான். அதனால் பல வல்லுநர்களும் மான் தான்.
பிரதிநிதிகளும் உலக பிரதிநிதிகளும் மான் தான். ஆனால் மான் என்பது 5வது விதி எண்ணில் இருக்கிறது. மான் அந்த 5வது விதின்னு பாருங்கள். மானுக்காக வேண்டிய 5வது விதின்னு இருக்குது. மான் போல் மான் அழகு இருக்கோ இல்லையோ, மான் அழகாக தான் இருக்குது. அதனால தான் மான். அது அழகை மட்டும் குறிக்கவில்லை. பெரிய செல்வாக்கு படைத்தவர்களையும், நல்ல அழகானவர்களையும், பண்பானவர்களையும், திறமையாக பேசக்கூடியவர்களையும் மான் என்று சொல்லப்படுகிறது. நாட்டியம், களஞ்சியம், நாட்டியம், இசை இதெல்லாம் ஒரு பெரிய மான். மானுக்கு புத்தி இருக்கோ இல்லையா, ஆனால் மான் அது மனித அடிப்படைக்கு அது ஒரு மான் உயர்ந்தது, மிகப்பெரிய உயர்ந்தது, மாபெரும் மான் என்பது மிகப்பெரிய உயர்ந்தது. ஆனால் படைப்புகளும் மான் போலேயே இருக்கும். சாதாரண மனிதர்கள் மான் கிடையாது. சாதாரண மனிதர்களும் அழகாக இருக்காங்க, அவங்களுக்கும் இடத்துக்கு தகுந்தவாறு மான் என்று சொல்லப்படுது. மான் அதான் மாரீசன் மான் அவதாரம் எடுத்து சென்று ராமரை ராமரை அலைய விட்டது. மாரீசன் மான் அவதாரம் எடுக்கப்பட்டது. அதனால் மான்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விதியன், 5வது விதியன். மானுக்கு தந்திரம்லாம் தெரியும், ஐதீகம்லாம் தெரியும், அறிவு பூர்வமாக சொல்லப்படுகிறது 5வது விதி எண்ணில். அந்த 5வது விதின்னு தான் வித்தை புத்தின்னு சொல்கிறது. அந்த 5வது விதி என்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டால் அவர்கள் மான் தான். படைப்பாளிகளுக்கு மான். சாதாரண மனிதர் அழகாக இருந்தாலும் மானு தான், கிராமவாசி நல்லா அழகாக இருந்தாலும் மானு தான். ஆனால் மான் குட்டி சர்வீஸாக இருக்கும்போது மான் குட்டியாக இருப்பார்கள், பெருசாக இருந்துட்டால் மானாக இருப்பார்கள். அதை வளர்ச்சி அடைய வச்சுக்கணும். ஆக பாசம்னா சாதாரண விஷயம் இல்லை. பாசம்னா அன்பு. பாசம்னா அன்பை குறிக்கிறது. 3 எழுத்து பாசத்துக்கு. 7 3 7 17 இதெல்லாம் கூட்டினாக்கா அதோடைய விதிங்கிறது 8. இப்போ பாசம் என்றால் அன்பு பாசம் 8வது விதியை குறிக்கிறது. பாசம் என்றால் அன்பு தான். அதுபோல் மான் மகானை குறிக்கும், பிரதிநிதிகளை குறிக்கும், பெரிய அழகான தோற்றங்களை குறிக்கும், படைப்புகளை குறிக்கும். இதெல்லாம் மான்னா மகான். பாசம் என்றால் அன்பு தான். பாசம் அன்பு. அன்புக்கும் 3 எழுத்து தான். அதனுடைய எண்கிணீர் 1 6 7 7 7 9. அன்புக்கு 9. ஆனால் பாசம் என்றால் அன்பு. அந்த அன்புக்கு 9வது விதி எண்ணை குறிக்கிறது. பாசம் 8வது எண்ணை குறிக்கிறது. ஆகையால் பாங்குக்கு 3 எழுத்து. பாங்குக்கு 3 எழுத்து. அந்த 7 8 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அது விதி என்கிறது 9. பாங்கு உரிமை கொண்டாடுவது. அதான் பாங்குனா உரிமை. ஆனால் தாரை என்ற ஒரு வார்த்தைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல விட்டேன். தாரைனா ஒழுங்காக நடக்கிறது. ஒழுங்கு. தாரை என்றால் ஒழுங்குன்னு பேர். தாரை குருவோட மனைவியாக இருக்கலாம். தாரை ஒழுங்கு என்று சொல்லப்படுகிறது. தாரை என்றால் ஒழுங்கு. பாருங்க, இன்னொரு வார்த்தை வருதுங்க, குஞ்சி அப்படின்னு 3 எழுத்து இருக்கு. குஞ்சினா குஞ்சி கிடையாது. குஞ்சின்னா ஆண் தலைமயிர். குஞ்சி என்றால் ஆணுடைய தலைமயிர். அது திருவாசகத்தில் சொல்லியிருக்காங்க. குஞ்சி என்றால் ஆண் தலைமயிர். குஞ்சிக்கு 3 எழுத்து. 3 1 4 இதெல்லாம் கூட்டாக 8. அதோட விதி என்கிறது 8. குஞ்சியோட நம்பரு ஆண் தலைமயிர். குஞ்சியோட நம்பர் விதி எண் 8. அது ஆணுடைய தலைமயிர். அதுக்கு குஞ்சிக்கு ஆண் தலைமயிர்னு சொல்கிறது. தாரைக்கு ஒழுங்கு என்று சொல்லக்கூடியது. மான் என்றால் மகான், நல்ல அழகானவர்களை, நல்ல படைப்பாளிகளை குறிக்கக்கூடியது. பாசம் என்றால் அன்பு. பாங்கு என்றால் உரிமையை கொண்டாடுது. எத்துனா ஏமாற்று வேலை. அப்போ எத்துக்கு 3 எழுத்து. அதான் கிரிக்கெட் போட்டிலையோ அல்லது கபடி போட்டியிலையோ
இந்த இடத்துல தான் இந்த எத்து அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். அடித்தடியில் கூட சொல்லுவாங்க, அதை எத்திவிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எத்திட்டு வாடாவன அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஏமாற்று வேலைன்னு பேர். அவன் எத்துறானா எத்துலையா, ஆனால் பக்கத்து நிற்கிறான் எத்துன்னு சொல்லுவான். எத்துடா, எத்துனா ஏமாற்று வேலை. எத்துக்கு வந்து 3 எழுத்து. 4 4 9 எல்லாம் கூப்பிட்டாக்கா 17. அதோட விதிங்கிறது 8. அதோட விதிங்கிறது 8. அதான் ஏமாற்று. 8வது என்கிறது வந்து ஏமாற்றியும் போடும். அதான் எத்துங்கிறது. அதான் ஒரு பாஷை அந்த காலத்தில் வச்சுருக்காங்க எத்து. அது இன்னி வரை இருக்குது. கபடி போட்டியில், கிரிக்கெட் போட்டியில், பந்தில், விளையாட்டில் 4 பேர் 5 பேர் வாடி பிடி தரதெல்லாம் அவனை எத்திட்டு வாடாங்கிறதெல்லாம் அது ஒரு ஏமாற்று வேலை. சொல்கிறான்னு சொல்லிடுறான், ஆனால் எத்தனானோ எத்துலையா, அதுக்கு பொருள் வந்து பக்கத்து நிற்க அவனுக்காக வேண்டி எதிரியை வந்து ஏமாத்துறதுக்காக வேண்டி எத்துன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. நேர்மை. நேர்மைக்கு 3 எழுத்து. 9 9 5 இதெல்லாம் கூட்டினா 23. அது விதி என்கிற 5. 5வது என்கிறது வந்து நேர்மையானது, வஞ்சகம் இல்லாத நம்பர். அதான் 5வது விதி எண். ஆகவே இந்த எண்கணித வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த எண்கணிதம் தான். இந்த எண்கணிதத்தை வச்சுட்டு சொல்லி கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் தமிழ் எண்கணிதம் நவக்கிரக தமிழ் இதுக்கு வந்து பெயர் நவக்கிரக தமிழ் ஜோதிடம், தமிழ் எண்கணித ஜோதிடம், தமிழில் எண்கணித ஜோதிடம் இதுதான். ஆனால் எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு இதை நான் தமிழில் வந்து உருவாக்கி இந்த யூடியூப் வீடியோ கால் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆனால் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்கணித வல்லுவர். தமிழ் எண்கணித வல்லுவர். நன்றி, வணக்கம்.